ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? இன்னத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மீன் தொட்டியை செட்டப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம். இது பெரிய தொட்டி, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணுறப்பையும் கழுவி போடுங்க. இப்போ அதை வந்து நல்லா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து நான் எப்பயுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்கிறதுல சேண்டை வந்து 5 to 6 டைம்ஸ் வாஷ் பண்ணோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டு எப்பயுமே வச்சுடுவேன். அதோட பிளேஸில் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணாமல் வச்சா தண்ணியெல்லாம் கலங்கலாயிடும். அடுத்து நான் வந்து பைப் வந்து வைக்கிறேன். எதுக்குன்னா சின்ன மீன் பெரிய மீன் ரெண்டையும் கலந்து வைக்கிறேன். அது வந்து பெரிய மீன் வந்து சின்ன மீனை வந்து துரத்துறப்போ போய் ஒளிஞ்சிக்கும், அதனால தான் வைக்கிறேன். அடுத்து 2 ஸ்டோன்ஸை வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு பைப் வைக்கிறேன். அடுத்து அந்த ட்ரேயில் ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன். அடுத்து கொஞ்சம் சிப்பி இருக்குது, அதை வந்து வச்சிடலாம். அடுத்தது இது வந்து திருச்செந்தூர் போனப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் பீச்சில் இருந்து. அடுத்து அதில் கொஞ்சம் கலர் ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் நான் ஒரு பாசி மாதிரி வச்சுருக்கிறேன். அடுத்து இப்போ ஃபிஷ்ஷஸோடலாம் வாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து என்னோடது தான். இது எல்லாமே என்கிட்ட குட்டி போட்ட மீன் தான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெட்டில் இருக்கிறப்ப எத்தனை மீன் நிறைய கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ அதை ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. எப்பயுமே மீன் வந்து அதிகமாக இந்த மாதிரி கமுத்தி விட்டு நெட்டை வந்து உள் சைடு அப்படி தள்ளினா தான் போகும். இல்லைன்னா 1-2 மீனுங்க வந்து நெட்டிலேயே வந்து மாட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சைடும் போய் பார்க்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னென்னா செட்டப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் எல்லாம் போய் பார்க்குது. இதில் வந்து நிறைய குட்டி மீனுங்கள்லாம் இருக்குது. அந்த ரொம்ப குட்டியாக இருக்கிறதெல்லாம் அந்த சேண்ட் ட்ரேயில் போட்டு வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் போய் இருக்கும் எப்பயுமே அதிகமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.